கரூரில் தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யும்போது மூச்சு திணறி கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்டவர்கள் இறந்துருக்குறாங்க. இதில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இறந்ததெல்லாம் தாண்டி இந்த தாவேக்கானுடைய தொண்டர்கள், ரசிகர்கள், ஒரு ரசிக மனப்பான்மை என்ன செய்யும்னா, ஒரு உயிர் இறந்துருக்குன்னா அந்த உயிருக்கு நம்ம வருத்தப்படுவோம். அவங்க இறந்துட்டாங்க, அது நம்ம துக்கத்தில் பங்கெடுக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்துலையும் கூட கொஞ்சம் கூட மனசாட்சின்னு இல்லாமங்க ஏன் விஜய் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்காருங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? 2 விஷயம். இந்த தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அங்கே 40 பேர் இறந்துருக்குறாங்க, மனசு உறுத்தலை, மனசு வலிக்கலை. ஐயோ அவங்க இறந்துட்டாங்களா, அந்த இடத்துல நம்மளும் அந்த துயரத்தை பங்கெடுப்போம், அதுக்கு அவங்களுக்கு மனசே வரல. அரசை குறை சொல்கிறாங்க. சரி, அரசு தப்பு பண்ணியிருக்கு, உங்கள் தளபதி வர இடத்துல சரியான பாதுகாப்பு கொடுக்கலை, சரியான முறையில் இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல, அதனால் இந்த நெரிசல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாணிக்கு வச்சிரும். உண்மையும் அதுதான், அதை மாட்டுக்கிறது கிடையாது, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த இறந்த குடும்பத்தில் நானும் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். ஒரு ஆளு கூட தாவேக்கா கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு, துயரத்தை அங்கே பங்கேற்கிறோம், துயர செய்தி அங்கே வருந்தணும் ஒருத்தர் தொண்டம் கூட போடலைங்க. சரி, தொண்டன் தான் மனசாட்சி இல்லாமல் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் இவங்க இவ்வளவு அழுக்கடிஞ்ச இவ்வளவு இறுகிய குணத்தோட ஒரு இடத்துல துஷ்டி நடந்துருச்சு, அதாவது ஒரு இறப்பு நடந்துருச்சு, அந்த இறப்பில் கூட ஒரு மனசு வலிக்காமல் இப்படி இவ்வளவு அரக்க குணமாக இங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி தலைவன் அப்படி. யார்? கட்சி தலைவன். 30 பேர் இறந்துருக்குறாங்க. கரூரில் இருந்து அவர் நேரில் பார்க்க போக முடியாது. ஏன்னா காவல்துறை அதிகாரி போகக்கூடாது சொல்லிட்டாங்களாம். இவர் காவல்துறை பேச்சை தான் கேட்டுட்டு இருக்கார் எல்லாருமே, இவரும் கட்சி தொண்டர்களும். காவல்துறை அதிகாரி 2வதுங்க, ஏறந்து கட்சி தொண்டன் தானே, நேரில் பேருக்கணும்ல, அவங்க போகக்கூடாது சொல்லிட்டனால தலைவர் என்ன பண்ணிட்டாரு, நேர் எங்கே போயிட்டார், சென்னையை பார்த்து போயிட்டார். சரி, சென்னையை பார்த்து போகும்போது செய்தியாளர்கள் நிற்கிறாங்க. அப்படி என்ன பண்ணி கொள்கையை கடைபிடிச்சிட்டிங்க நீங்கள்? என்னத்தை நீங்கள் கொண்டு போக போகிறீங்க? அப்படி என்ன வாயிலேருந்து இதை பேச தெரியாதா? 30 பேர் இறந்துட்டாங்க, 30 பேர் இறந்த வீட்டுக்கு நான் துக்கத்தில் பங்கெடுக்கிறேன், நான் நாளைக்கு உங்களை பார்க்க வரேன், இது வருத்தப்படாதீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஒரு வார்த்தை பேசலைங்க. என்ன லீடு கூட நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் நாட்டினுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க. அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போயிட்டார், ஏடிஎம்கே அமைச்சர் போயிட்டார், எடப்பாடி பழனிசாமி செய்தியை சந்திச்சிட்டாங்க. சீமான் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அந்த இறந்தப்பட்டவங்களுக்காக நம்முடைய அன்பிற்கினிய தம்பி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற நிகழ்வை தொடர்ந்து செய்து வருகிறார். அதிலே இன்று கரூரிலே நடந்த கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி 20 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற துயர செய்தியை நமக்கு சொன்னபோது மிகுந்த மனவலியாக இருக்கிறது. அதிலே உயிரிழந்த நமது அன்பு பிள்ளைகள், உறவுகள் எல்லோருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவோம். அந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற நம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆறுதலை சொல்லுவோம். மணித்துளிகள் அவங்களுக்காக மௌனஞ்சலி செலுத்துறாங்க. இப்படி எல்லாரும் பண்ணிட்டாங்க. தாவேக்கா கட்சியிலேருந்து நான் பேசிட்டு இருக்க நேரம் இப்போ மணியை பார்த்துக்கிட்டு இந்த நேரம் வரைக்கும் அறிக்கையே வரல. என்னடா செய்ய போறீங்க நீங்களாம்? செத்து போனவனுக்கு உடனே அறிக்கை பண்ணி நீ என்னது கிழிச்சிட போற? நீ அப்படி என்ன கிழிச்சிட, என்னத்தை நீ புடுங்க போறியா? நீ எழுதி பேரோட போற போறியா? ஒரு கருவும் கிடையாது. கருவூர் நடந்துருச்சு, அந்த துக்கத்தில் அங்கே பங்கேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் டைப் பண்ணி தான் நீ போட போகிற. உனக்கு லெட்டர் பேர் இருக்கா? ஒரு கருமும் கிடையாது. டைப் பண்ணி போட போகிற, அது கூட பண்ணலைங்க.
இவங்க ஏன் இவ்வளவு மோசமானவங்க, இவ்வளவு கெட்ட குணங்கள், வைராக்கியம் எதுக்கு இருக்குன்னா ஒவ்வொரு விஜய் ரசிகனும் விஜய் மாதிரி இருக்கிறான். ஒவ்வொருத்தனும் விஜய் ரசிகரா பேசுறாங்க தெரியுமா, மேடம் பேசுறீங்களா, அவங்க எல்லாம் வந்து வீடியோ போட்டு காட்டுங்க. பெத்த பிள்ளையை இழந்து அந்த அம்மா கதறி கதறி அழுது. போன முறை செய்தியாளர் நியூஸ் 18 நினைக்கிறேன், எல்லாம் நினைவு இருக்கு, நியூஸ் 18 இல்லை நியூஸ் 2 ஏதோ ஒன்று. 2 பத்தி விட்டு தளபதிக்கு தான் இது பேர் வைக்கிறேன். என் பையனுக்கிட்ட பேர் வைக்கல, தளபதியாக வந்து பேர் வைக்கணும். அதனால் வந்திருக்கோம், நானே என் ஒய்ஃப் வந்திருக்கோம். இந்த பேர் ஆமாம், அதாவது குழந்தைகிட்டு வந்தேன் தளபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து. சீதானா இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். சீதானாகிட்ட பேசிட்டு வந்துருக்கு, பாலா இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். வாடா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன்னு கேள்வி கேட்பாரு செய்தியாளர் வந்து, எதுக்கு நீங்கள் வந்து பிள்ளையை கூட்டு வரீங்கன்னு. எங்கள் பிள்ளை ஆசைப்பட்டுச்சு அதாங்க கூட்டு வந்தோன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள் எத்தனை பிஞ்சு குழந்தைங்க இறந்து போயிடுச்சு, மனசு வலிக்கு. அதில் ஒரு அம்மா பேசி உண்மையாக அந்த அம்மா நினச்சி எனக்கு பாராட்டவா இல்லை எப்படி இதை கடந்து போகிறாங்கன்னு தெரியல. அம்மா அப்படியே அசால்ட்டாக இருக்குது, இறந்து என் பிள்ளை தாங்க அப்படிங்க. எங்கள் பையன் தான் இருக்கு. 13 வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்லை. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்லை. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். நமக்கு அதை பார்க்கும் வயிறு எரியுதுங்க, வயிறு எரியுது. நமக்கு அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது, உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. அந்த அது என்ன இப்படி இறங்க எனக்கு ஒரு சந்தேகமாக வேறு இருக்குது. இவங்க நம்ம எந்த லிஸ்ட்டு நீங்கள் எடுக்க சொல்கிறீங்க? இறந்து போயிட்டு என் பிள்ளை தான் இறந்துருச்சு, என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ மோசமான குணங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பெத்த பிள்ளை இறந்ததுக்கு இந்த நிலமை. இதே மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது போராட்டம் நடந்து ஏதாவது இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் நம்ம கணக்கே சேர்க்க முடியாது. ஸ்டெர்லைட் படுகொலைக்கு எடப்பாடி பழனிசாமி டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி செய்தியாளர் சந்தித்து அருண் ஜெகதீஷ் அவரே அமைச்சார். இவங்க ஆட்சி இதே மாதிரி நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், துளி கூட கண்டுக்கிட மாட்டாங்க. பெரிய உதாரணம், 30 பேர் இறந்துருக்குறாங்க. அப்படி குடுன்னு ஃப்ளைட்டை பிடிக்க ஓடணுமா? கரூரை தங்க வேண்டி தானே? கரூரை ரூமே கிடையாதாப்பா சொல்லுங்க. இந்த ஊடகங்கள் பெருசாக ஊதி 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 அங்கே காலையிலே இருந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிட்டா போதும், இந்த சனியும் பிடிச்சவங்க இவனை பண்ணின இதனால தான் அவங்க என்னமோ வைப்பாகி போயிட்டாங்க. ஒட்டுமொத்த பேருமே அக்யூஸ்ட். இதில் வந்து மெயின் அக்யூஸ்டே விஜய் தான். இந்த அந்த அல்லு அர்ஜுன் அவரோட புஷ்பா 2 படம் வரும்போது அந்த படத்துக்கு கூட்ட நெரிசலில் அவர் அறிவிக்காமல் போயிட்டார் அந்த தியேட்டருக்கு. அந்த போன இடத்துக்கு கூட்ட நெரிசலில் ஒருத்தங்க ஒரு உயிர் போயிடுச்சு. அதுக்கு அவரை கைது பண்ணாங்க தெரியுமா? இப்போ 30 பேர் இறந்துருக்குறாங்க. ஊடகம் சனிக்கிழமை ஆயிட்டா போதும் விஜயை போட்டால் வச்சுறாங்க. கரூரில் சம்பவம் செய்த விஜய் தொடர் நேரலை. அவங்க பின்னாடி பாட்டை போட்ட உடனே இவன் ஃபுல்லாக பைத்தியக்காரர் தானே இருக்கான். அப்போ நம்ம டிவியில் வரணும், நம்ம தனியாக தெரியுதுங்காண்டி கண்ட கலதே உளர வேண்டியது, கண்ட கலை சரக்கு அடிக்க வேண்டியது, நைட்டே வாங்கி வைக்க வேண்டியது. அது பகல்லே கிடைக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் வச்சுக்கோங்களேன், வாங்கி வச்சுருக்க வேண்டியது. முழுக்க முழுக்க குடிபோதையில் உட்காந்து பண்ணி இத்தனை உயிர் போயிருச்சு. இந்த உயிரை போனதை தாண்டி இவங்க நமக்கு என்ன தோணுது, திரும்ப திரும்ப ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு ஏன் வருத்தமே வர மாட்டேங்குது கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா 30 பேர் செத்து போயிட்டான். அப்படி என்ன நீ வைராக்கியத்தை கண்டுபிடிச்சி நீ கொடையை நட்டி நீ சென்னையில் போய் பிடுங்க போகிறீங்க நீங்கள்? விஜய் அவர்கள் மதியம் 12 மணி 1 மணிக்கே கரூருக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி தான் வருது, அதான் செய்தி. அப்படிதான். ஆனால் என்ன நடக்கு,
அவர் வர நேரமே லேட்டு. அப்போ கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. கூட்டம் கூடுது. கடைசி என்ன பண்ணுறாங்க, அவர் பேச போகிறாரு. பேச போகிற இடத்துல மைக்கு ரிப்பேரா. இது யார் தப்பு? மைக்கு கூட பார்க்க வக்கு இல்லை. மேடலி பேச போது 3.5 நிமிஷம் 3 நிமிஷம் புடுங்கிறதுக்கு முன்ன கூட்டி மைக்கு செக் பண்ண வக்கு இல்லையா உங்களுக்குலாம்? என்னடா நீங்கள் கட்டமைப்பு பண்ணியிருக்கிறீங்க? செத்து போயிட்டா, உயிர் செத்து போயிடுச்சுடா. யாரா பொறுப்பேற்பா சொல்லுங்க? யார் பொறுப்பேற்பா அந்த உயிருக்கு? யாரா நாங்கள் இந்த பொறுப்பேற்றுக்கிறோம், இதுக்கு நாங்கள் ஏதாவது உதவி பண்ணுறோம்? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு அரசு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் நிதி கொடுக்கு, உடனே நிதி கொடுக்கு. இந்த மானக்கட்டவங்க இன்னும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. எனக்கு வருத்தம் என்னன்னா, இந்த பரதேசி பேசுங்க ஒருத்தனாச்சு மானக்கட்டவங்க ஒரே நான் பார்த்துட்டே இருக்கேன், ட்விட்டரில் பார்த்துட்டே இருக்கேன். எவனா ஒருத்தன் இறந்துட்டாங்களா பரிதாபமாக இருக்கேன்னு ஒருத்தன் கூட பேசலைங்க. நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த அரசனுடைய குற்றம், அரசனுடைய தவறு. செந்தில் பாலாஜி பதில் சொல்லி ஆகணும், முதலமைச்சர் பதில் சொல்லி ஆகணும். உன் தலைவன் வந்திருக்கிறான், உன் தலைவன் உங்களை பார்க்க கூட இல்லாமல் ஓடி போயிட்டானவன் சென்னையை பார்த்து. அவர் மேலே தப்பு இருக்குன்னு கேட்கு. பெத்த பிள்ளையே பறிக்கும். நமக்கு கண்ணீர் வருது, நமக்கு நெஞ்சு வலிக்கு. அக்கா அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு நம்ம சொல்ல வரல, அவங்கள நம்ம ப்ளேம் பண்ணி சொல்லலை, குறிப்பிட்டு சொல்லலை. அந்த எண்ணம் நம்ம கிடையாது. ஆனால் இப்படி நார்மலைஸ் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு புரிய மாட்டேங்கி. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. 30 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 30 தாண்டி இப்போ 40 நெருங்கி போய்கிட்டு இருக்கு. அந்த கட்சியோட தலைவர் ஃப்ளைட்டை பிடிக்கிறது குடு எரிஞ்சு ஓடி போகிறாரு. எந்த கோட்டையை முடிக்க போகிறார் அவர்? எங்கே கொடி நட்ட போகிறாரு? ஒரு கட்சியில் நீ இன்னும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நீ சந்திக்க வக்கில், இன்னும் சந்திக்கவே நீ இல்லை, இன்னும் சந்திக்க கூட இல்லை. அதுக்குள்ளே இவ்வளவு கிராக்கி இருக்குது. இவன் நாளைக்கு முதலமைச்சர் ஆனால் நீ நேரில் போக முடியுமா? இந்த உட்காந்து ட்விட்டரில் உட்காந்து முட்டி போடுறான் தெரியுமா? அவனெல்லாம் நல்லா வாயில் வருது உண்மையிலே. போட்டு முட்டு கொடுக்குறான், மூச்சு முடுக்க முட்டு கொடுக்குறான் உட்காந்து. மானம் கட்டவங்க போராடு செய்தியாக செஞ்சு கூட தக்க வக்கு இல்லை. இவன் என்ன தலைவன் இதில் தப்பாக பேசிட்டாங்கன்னா தேசிய மகளிர் போய் புகாரை கொடுத்துருவாங்க மயிராண்டியை. இவரை தப்பாக பேசக்கூடாது, தப்பாக தான்டா பேசுவோம், அப்படி தான் பேசுவோம். ஏன் செத்து போன எங்கள் வீட்டில் பார்க்கக்கூட வக்கில் இவன் என்ன தலைவன்? கேட்போம்ல, நீ அரசியல் வேலைக்கு வந்திருக்க, சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க, நீ உன்னை கேட்காம போதுக்கு நீ எனக்கும் சேர்த்து முதலமைச்சர் நீ தான் நினச்சிட்டு இருக்க. மானம் கட்டவனே, நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன், செத்தாலும் ஓட்டு போட மாட்டேன். உனக்கு யார் அறிவில் ஓட்டு போடுவோன்னா தாவேக்காக்கு நல்ல புத்தியில் ஓட்டு போடுவான. முதல்ல எந்திரிச்சு ஓடுறாருங்க. நமக்கு அதாங்க வருத்தம். ஃப்ளைட்டில் செய்தியாளர் கேட்குறாங்க, 30 பேர் இறந்துட்டாங்க சார், குடுன்னு ஓடுறாரு. அப்படி என்ன பயம் உங்களுக்கு செய்தியாளர் சந்திக்கிறதுக்கு? மேலே ஏறி வாய்க்கிலேயே எழுதி கொடுத்த படிக்கிறீங்களா? எங்கே போய் முடிய போகுது? இவங்க தான் நாளைக்கு அரசியல் மாற்ற போகிறாங்களாம். இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போட்டு இது நடக்காது. இது இவங்களுக்கு சத்தியமாக 234 ஜெயிக்க போகிறது கிடையாது. இவங்க வாஸ் அவுட் தான் எப்போதுமே. ஆனால் இவங்க மிதப்பில் திரிகிறாங்களா, மிதப்பில் குதிச்சுட்டு இருக்காங்களா. இவங்க நம்பி போனோம்னா இப்படி தான் பின்னாடி ஓடிவார். இவர் விஜய்க்கு சொல் புத்தி தான் ஒரு நல்லா கட்டுக்கும். உன் தலைவனுக்கு அறிவு கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோ பேசினோம்னா நாளைக்கு வீடியோக்கு பதில் சொல்ல மேடையில் பேசுவார் அவர். அவருக்கு சுய அறிவு கிடையவே கிடையாது. நீ எழுதி வச்சுக்கோ. நீ நாளைக்கு எல்லாம் கோரஸாக பேசுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீ இவ்வளோ கூட்ட செலவு பண்ணி மாடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு, விஜய் மட்டும் மேலே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி 10 வீட்டு பேசுங்க. அடுத்த கூட்டத்தில் சனிக்கிழமை மாடு சொல்லி மேலே ஏற்றிடுவார். ஏன்னா அவருக்கு அறிவு கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதான் உண்மை. விஜய்க்கு அறிவு கிடையாது. யார் என்ன பேசுகிறாங்களோ அது மரணம் உடனே செய்வார். அதுதான் விஜயோட பழக்கம். சுய அறிவு கிடையாது. ஒரு கட்சி காவல்துறை கட்டமைப்பு விட்டுருங்க. காவல்துறை வரல, உங்களுக்கு அரசு உங்களுக்கு கை விட்டுருச்சு, கட்சி மயிரை பிடுங்கவா இருக்குது. நாங்கள் தொண்டர்கள் வச்சுருக்கோம், பிடுங்கிட்டு இருக்கோம். இராணுவ கட்டமைப்பு, விச்சுவல் வாரிஸ், நீ தானே பேசினேன். என்ன தொண்டரை கட்டமைப்பு? இதான் நம்ம படித்து சொன்னோம். நீ முதலையே நீ கட்டமைப்பு பண்ணாமல் இருக்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நீ இன்ஸ்டாகிராம் வீடியோ நீ எடுத்து போடும்போதே நீ சத்தம் போடுறாங்க. அறிவு கட்டவன சோறான திங்க, வேறு எதுவும் திங்கிறியா? உங்கள் அம்மாவுக்கு உயிரோட வேணும்லா, நீ எனக்கு நாளைக்கு ஓட்டு போட உயிர் இருக்கணும்ல, மானம் கட்டவனே கீழே இறங்குறா. நீ சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கி இறங்கியிருப்பான். திருச்சியில் கூட்டத்துக்கு இறங்கும்போது அப்படியே புனவுரமாக கூட்டு போன தெரியுமா? அப்போவே நீ மேலே ஏறி நின்று என் கூட வராத, கூட்டத்துக்கு போ,
நாங்கள் வாரம் உன்னை பார்க்க நான் வரேன், பின்னாடி வந்து சாவாத நீ வந்து எனக்கு ஏன் என்னைக்கே தொந்தரவு கொடுத்து வரக்கூடிய மக்கள் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க, வேலையை கெடுக்காத போ. ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கீங்களா? பின்னாடியே ரசிச்சு முன்னாடி விழுந்தாங்க. அப்போ கூட கதவை திறக்கலைங்க. இவன் சன்னல் திறக்க என்னங்க வந்துருச்சு உனக்கு சொல்லுங்க? சன்னலை திறந்தே இப்போ என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, கேட்க கூட இல்லைங்க. இவன் என்னங்க தலைமை உங்களுக்கு வந்து? இவன் என்னத்து பிடுங்க போகிறான் தமிழ்நாட்டில் வந்து? இவங்களை பேசினவருக்கு மேலே வழக்கு மயிரை கொடுத்துருவாங்க. அக்யூஸ்டு விஜய் தான். 30-40 பேர் செத்து போயிருக்காங்க. நாளைக்கு போய் எல்லாம் தெளிஞ்சிட்டு அறிக்கை போட்டுருவோம். எதுக்கும் பேசாத பிரதமரே பேசிட்டாருப்பா வாய் திறந்து. எதுக்கு பேசிக்க பிரதமர்? தமிழ் டைப் பண்ணி போட்டார். இவங்களை வச்சு அதாவது குப்பை கூட உதவுங்க, குப்பை கூட எரிக்கிறதுக்காவது உதவும். ஆனால் இவங்க அதுக்கு கூட பிரோஜனம் இல்லாத தற்கொலை கூட்டங்க. உண்மையிலே குப்பையை தாண்டின பெருத்த குப்பைங்க. இவங்க வந்து குப்பைக்கே டஃப் கொடுப்பாங்க. இந்த மானங்கட்டவங்களை நம்பி ஓட்டு போடுன்னு நினச்சி சுற்றி வரப்பான் தெரியுமா? அவன்கிட்ட போய் காட்டுங்க. செத்து போன குழந்தைங்கள நீ பார்க்க போது உடுப்பா, சேதியாக சந்திப்பு கூட சந்திக்காமல் குடுக்குன்னு ஓடி போகிற கோலம் மாதிரி ஓடி போகிறைய மானங்கெட்டவனான்னு சொல்லி கேளுங்க. நீ என்னத்தை அங்கே சென்னையில் போய் கிழிக்க போகிறேன்னு சொல்லி கேளுங்க. தாவைக்காக ஓட்டு போன்னு சொல்லிட்டு நடக்கான் தெரியுமா? அடுத்த தளபதினு சொல்கிறாங்களா? அவன்கிட்ட போய் கேளுங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். பியூர் பிளானை போட்டுருவாங்க இவங்களுக்கு. இவங்களை பற்றி தெரியாது, நான் சொல்கிறோம்லா. இவன் வந்து சொல் புத்திக்காரர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, எல்லாரும் சொல்லுவாங்கள்ல இது மாதிரி விஜய் சேது சந்திக்கணும், அந்த குடும்பத்துக்கு போகணும்னு, உடனே போவார். இன்றைக்கி 30 பேர் செத்துருக்காங்க தெரியுமா? நான் போன பதிவிலே சொன்னேன். மதுரையில் கூட்டத்துக்கு வரும்போது செத்து போனவங்க நேரில் பார்க்க மாட்டார். அது அரசியல் கிடையாது, அதனால் போக மாட்டார். இப்போ அரசியல் ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. எடப்பாடியிலேருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க, நேர்லேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் போயிருக்கிறாங்க, அப்புறம் டிஎம்கே முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போயிட்டார். எல்லோரும் கடகடன் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வழியே இல்லாமல் நாளைக்கு பனையொட்டு தளபதி போக வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ஒரு வழி சொல்கிறோம். செத்துப்போன குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாடியெல்லாம் தூக்கிட்டு வந்து தளபதி வீட்டில் பனையூரில் போட்டுட்டு அங்கே வச்சு தளபதி வந்து ஆறுதல் சொல்லிக்கிடுவார். அவர் வெளியே கூட்டு வந்து திரும்ப அடுத்து உயிர் போயிருங்க. நான் திரும்ப சொன்னேங்க, இவன் வந்தாலே விளங்காதுங்க. நான் சொன்னேன், நான் முதல்ல ஆரம்பித்து திருச்சிலே சொன்னேன், இவன் வந்த இடம் முழுக்க சாவு விட்டு 4 பேர் வீடை சாவு விட்டுருக்கான். வந்த இடம் முழுக்க ஒன்றும் உருப்படலை, என்னமோ திருச்சி நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். இவன் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டான். எமகாரன் பெரிய எமகாரன். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. பைத்தியக்காரங்களை கண்டுக்கிடாங்க. அவன் பைத்தியக்காரன் யார்? ரசிக்க குஞ்சிக்கமாக பைத்தியக்காரன். அவன் நம்ம கண்டுக்கிடவே கூடாது. அவன் ஓட்டு போட்டோம். நீ அவனை பார்க்க போகிற, இவனை பார்க்க போகிற, குழந்தை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி பறி கொடுத்துடாதீங்க. பறி கொடுத்து பிள்ளையை பறி கொடுத்துறாங்க, கிடைக்காது. உயிர் போயிட்டு இதை தாண்டி என்ன இது தாண்டி என்ன கிடைத்துட போகுது? உயிரே போயிட்டு. அப்போ கூட உங்கள் தலைவருங்க பார்க்காம எந்திரிச்சு ஃப்ளைட்டுக்கு ஓடி போகிறாரு. நாளைக்கு அரசியல் பண்ணுவார். நீ நாளைக்கு தளபதிக்கு ஃபயரை விடு. மானம் கட்டவங்களா நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனுங்க. என்ன சொல்லன்னு தெரில. இவங்களை வச்சு அரசியல் பண்ணி இவங்க தான் நாட்டை காப்பாற்ற போகிறாங்க. நாடு நாசமாக விஜய் நம்பி போகிறது. நன்றி.